ஹலோ குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? அம்யூஸ்மெண்ட் பார்க். ஓகே குட்டி சுட்டீஸ், போலாமா பார்க்குள்ள? ஒரு அழகான அம்யூஸ்மெண்ட் பார்க் இருந்துச்சா. அது சுத்தி ஃபுல்லா தண்ணியா இருந்துச்சா. அது வேற மேஜிக்கல் நைட்டா. அம்யூஸ்மெண்ட் பார்க் நைட்ல போனா தானே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா கலர் கலர் லைட்டிங்ஸ், ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் இல்லையா? வாங்க உள்ள போலாம். அம்யூஸ்மெண்ட் பார்க்ல டிக்கெட் வாங்குறதுனா சும்மாவா? நின்னுச்சான் கியூவு எக்கச்சக்கமா நின்னுச்சான். இருந்தாலும் அந்த கூட்டத்துல அடிச்சு பொடிச்சு சண்டை போட்டு நம்ம டிக்கெட் வாங்குறதுல தானே இருக்கு கிக்கு. எப்படியும் இவங்க குட்டீஸும் எல்லாரும் சேர்ந்து டிக்கெட் வாங்கியாச்சான். வாங்கிட்டு உள்ள போனா அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கவே அவ்வளோ அழகா, அவ்வளோ லைட்டிங்ஸோட ரொம்ப பிரம்மாண்டமா கேசல் அமைப்புல அமைச்சிருந்தாங்களாம். அது பார்க்கவும் ரொம்ப அழகா இருந்துச்சான். சரி வாங்க என்னென்ன ரைடு இருக்கு அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு 7 குட்டீஸ் கிளம்பியாச்சு. அங்க போக போக ஃபுல்லா அதை சுத்தி ஒரு ஐலாண்ட் மாதிரி இருந்துச்சாம். எங்க போறதுனாலும் பிரிட்ஜ் மாதிரி அந்த தண்ணிக்குள்ள ஃபுல்லா ஃபிஷ், கலர் கலர் ஃபிஷ் எல்லாமே இருந்துச்சா. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே இந்த குதிரை ரைடு தானா குழந்தைங்களுக்கு கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்துச்சா. லைட் இவ்வளவு அழகா இருக்கே, இந்த ராட்னத்துல நம்ம கண்டிப்பா சுத்தியே ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிச்சது என்ன, ஜெயண்ட் வீல். அதுல ஏறி உட்கார்ந்தா அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் என்ன டோட்டல் வியூவும் தெரியும் இல்லையா? அதனால எல்லாம் அந்த ஜெயண்ட் வீல கண்டிப்பா மிஸ் பண்ணாம போகணும்னு போயிட்டாங்களாம். ஜாலியா இருந்துச்சாம். அடுத்தது வந்துச்சு பாருங்க ரோலர் கோஸ்டர். ஐயோ, அதை சுத்தி சுத்தி மலையில சுத்தி சுத்தி வருமா. அதுவும் இல்லாம கலர் கலர் லைட்டிங்ஸ் வேற. ப்ளூ கலர் என்ன, பிங்க் கலர் என்ன, குழந்தைங்களுக்கு எல்லாம் பயமா இருந்துச்சாம். ஐயோ, நான் வரலப்பா ரோலர் கோஸ்டர் அப்படின்ட்டு நிறைய பேர் போகலையா. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய ஃபயர் ஒர்க்ஸ் வேற போயிட்டு இருந்துச்சா. கலர் கலரா, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சா. அப்புறம் குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ரைட்ஸ் என்னது, வாட்டர் ரைட்ஸ். இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு வாட்டர் ரைட்ஸ்ல இருந்தா எப்படி இருக்கும், அப்பப்பா சூப்பரா இருக்கும் இல்லையா? எல்லா குழந்தைங்களும் வாட்டர் ரைட்ஸ்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களாம். அதுல ஃபர்ஸ்ட் வாட்டர் ரைடு என்ன அப்படின்னா கேவ் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்துச்சாம். அது எப்படி அப்படின்னா ஒரு குகைக்குள்ள ரிவர் மாதிரி இருக்கும். அந்த ரிவர்ல நமக்கு ஒரு குட்டி குட்டி போட் கொடுத்துருவாங்க. ஒரு 4 பேர் 6 பேர் அப்படி போற மாதிரி. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் ஒண்ணு ஒரு போட்ல போலான்னு சொல்லிட்டு அந்த கேவ் போட்டிங் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ஸ்வைங் ஸ்வைங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பெடல் பண்ற மாதிரியும் ஒரு போட்டிங். அந்த வாட்டர் வந்து ரொம்ப காமா தான் இருக்கும். அது ஒவ்வொரு வழியில நம்ம எந்த டைரக்ஷன்ல வேணாலும் போலாம். அது முடிச்ச பிறகு என்னது வே ஃபைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ரைடு இருந்துச்சு. அது இப்படிதான் ஒரு வழியா ஒரு வீட்டுக்குள்ள இருந்து நம்ம உள்ள போகணும், இன்னொரு வீட்டு வழியா இறங்கி வெளியில போகணும். இதுதான் வந்து வே ஃபைண்டிங் அப்படிங்கிற வாட்டர் ரைடு. இதுல குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து ஏறிட்டாங்க. ஆனா இது எப்படி இறங்குறது அப்படிங்கிறது நம்ம உள்ள வழி கண்டுபிடிச்சா மட்டும்தான் நமக்கு வெளியில வர தெரியும். அதுவும் இல்லாம இது மேஜிக்கல் வே ஃபைண்டிங் வேற இல்லையா? அதனால அங்க இருந்து வாட்டர் அப்பப்ப பிளாஷ் பிளாஷ் அடிக்கும் நம்ம தப்பான வழியில போனோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, சரி இதெல்லாம் முடிஞ்ச பிறகு வாட்டர் ரைட்ஸ் முடிஞ்சிச்சு, லேண்ட் ரைட்ஸும் முடிஞ்சிச்சு, நம்ம மேஜிக்கல் கார்டனிங் குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக்கல் கார்டன் குள்ள போனாங்க. அங்க பேசும் பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்துச்சுங்களாம். அந்த கார்டனும் சுத்தி தண்ணியோட இருந்தனால அவ்வளோ பறவைகள், அவ்வளோ மேஜிக்கலா இருந்துச்சு அந்த இடமே பார்க்க. திருப்பி என்னாச்சு, எல்லாரையும் கூட்டம் போட்டு பறக்கும் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15-20 பேர் ஏறிக்கிட்டு ஸ்வைன்னு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வரையும் பறந்தாங்களாம். பின்னாடி ஃபயர் ஒர்க்ஸ் வேற. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சா. அந்த ஃபயர் ஒர்க்ஸ், அந்த பஸ் எல்லாம் முடிச்ச பிறகு ஹாட் ஹேர் பலூன்ஸ்ல யார் யாருக்கெல்லாம் இஷ்டம் இருக்கோ அவங்க எல்லாம் மேல பறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பயங்கர கியூவா. அதுவும் இல்லாம இந்த மிருகங்கள்லாம் வந்து வானத்துல போற மாதிரி நிறைய கார்ட்டூன் ஒர்க்ஸும் இருந்துச்சா. அதெல்லாம் இந்த குழந்தைங்க பார்த்துட்டே இருந்தாங்களாம். அந்த ஹாட் ஏர் ஹால் பலூன்ல போகணும் அப்படின்னு இந்த குழந்தைங்களுக்கும் ஆசை. ஆனா பார்த்தா கூட்டம் கொஞ்சம் நெஞ்சமா. வீக்கெண்ட் வேற, சம்மர் வெக்கேஷன் வேற,
கூட்டம் பயங்கரமா இருந்துச்சாம். சரி ஓகேடா, நம்ம இவ்வளவு சுத்தி 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 எல்லா இடத்துக்கும் போயாச்சு, ரொம்ப டயர்டா இருக்கு, எல்லா ரைட்ஸும் முடிஞ்சாச்சு, ரொம்ப பசிக்கும்ல, என்ன சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாங்களாம். அதுக்கே ஃபுட் ஸ்டால்னு ஒரு கவுண்டரே இருந்துச்சா, என்னென்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு. ஒவ்வொரு ஃபுட் ஸ்டால்லையும் காட்டன் கேண்டீஸ் மாதிரி மேல பறக்க விட்டுருந்தாங்களாம். காட்டன் கேண்டீஸ் இருந்துச்சா, பாப்கார்ன் இருந்துச்சா, ஐஸ்கிரீம் இருந்துச்சா, எல்லாமே இருந்துச்சா ஃபுட் ஸ்டால்ல. சரி நான் அதையும் வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் சிப்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். ஏன்னா ஒரு சைடு லைட்னிங், ஒரு சைடு ரைடு. நம்ம மட்டுமா கத்துவோம், போற வரவங்க எல்லாம் ரைட்ஸ் போனா கத்துவாங்கல்ல பயத்துல. அதெல்லாம் பார்த்துட்டு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா. ஆஹா, இவ்வளோ அழகான சூப்பரான அம்யூஸ்மெண்ட் பார்க் போய் இந்த வீக்கெண்ட் ரொம்ப சந்தோஷமாவும் திருப்தியாவும் இருந்துச்சுன்னு குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். என்ன அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருந்தா போதுமா, அப்புறம் இதெல்லாம் மெமரிஸா இருக்கணும் இல்லையா? அதனால குழந்தைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அழகா அங்கங்க ஸ்பாட்ல போட்டோ கிளிக் பண்ணிக்கிட்டாங்களாம். போட்டோஸ் எடுத்தோன்னே இப்ப அம்யூஸ்மெண்ட் பார்க்க விட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. மிட் நைட் வேற ஆயிடுச்சு இல்லையா? இங்கே இருந்தா இப்படி நம்ம கிளம்பி ஆகணும்ல. அதனால அம்யூஸ்மெண்ட் பார்க் ஒரு பிக் பாய் சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா அந்த வீக்கெண்ட் ரொம்ப அழகா அங்க ஸ்பெண்ட் ஆச்சு இல்லையா? அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் பத்திரமா ரைட் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது குட்டீஸ், நம்ம ஒவ்வொரு வீக்கெண்டையும் மெமரபிளாவும் செரிஷபிளாவும் என்ஜாய் மூமெண்டாவும் மாத்தி ஒவ்வொரு வீக்கெண்டையும் சந்தோஷமா நிறைவு பண்ணணும். ஓகேயா? ஓகே குட்டி சுட்டீஸ், மீனு குட்டியோட குட்டி கதைகள் இன்னைக்கு அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.